ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி டெட்டு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய மேக்ஸ் ஆப்டிடியூட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். டாபிக் நேமு சிம்பிளிஃபிகேஷன். கொஸ்டின் இங்கே பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 3 + 2√2 எனில் √x + 1 / √x ஈக்குவல் டு வாட்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்கள். எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸை வந்து √2x வர மாதிரி நம்ம வந்து இதை சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க கொஸ்டினில் இந்த 3 வந்து 2 + 1ன்னு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 2√2 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 வந்து √2² போட்டோம்னா மீனிங் மாறுமா பாருங்கள். இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 2 கிடைச்சிரும். அதே போல் 1க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1² கிடைக்கும். 2√2 ஏற்கனவே இருக்கக்கூடியது. இது பாருங்கள், a² + b² + 2ab மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதனோட ஆன்சர் என்ன? நமக்கு a + b அதனுடைய ஹோல் ஸ்கொயர். a + என்ன இருக்குது? நமக்கு √2 இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம். b + என்ன இருக்குது? +1 இருக்குது. ஸோ அதனுடைய ஹோல் ஸ்கொயர். இது வந்து நமக்கு எக்ஸு. இந்த ஸ்கொயர் அந்த சைடு அனுப்பும்பொழுது நமக்கு √x கிடச்சிரும் இல்லைங்களா? இப்போ √2 + 1ன்னு கிடைக்குது. √x இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடியதை எடுத்து எழுதுங்க. √x + 1 / √x. ஸோ இப்போ வந்து நம்ம √xக்கு பதிலாக √2 + 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். √2 + 1 + 1 / √2 + 1. ஸோ இந்த மாதிரி டினாமினேட்டரில் நமக்கு √2 + 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரேஷனைஸ் பண்ணுவோம், காஞ்சுகேட் எடுப்போம். ஸோ அப்போ √2 - 1 / √2 - 1னால் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய √2 + 1 அப்படியே இருக்குது. ப்ளஸ் √2 - 1. ஸோ 1 இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், a + b a - b மாதிரி இருக்குது. அப்போ இதனோட ஆன்சர் வந்து நமக்கு a² - b²ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஏங்கிறது நமக்கு √2 அதனுடைய ஹோல் ஸ்கொயர், √2 ஹோல் ஸ்கொயர், பிங்கிறது நமக்கு 1க்கு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 - 1 ஆன்சர் வந்து நமக்கு 1ன்னு கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். 2 - 1. இப்போ 2 - 1 1. அப்போ √2 + 1 + √2 - 1ன்னு கிடச்சிருக்கு. +1ம் -1ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 2√2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள், பார்க்கும் பொழுது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து நம்ம √2xன்னு வர்ற மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். √xக்கு பதிலாகவும் 1 / √xக்கும் ஆன்சர் எழுதி அதுக்கப்புறம் காஞ்சுகேட் எடுத்து ஆன்சர் போட்டிருக்கோம் நமக்கு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு √x + 1 / √xோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2√2ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ கைஸ். ஹாய் கைஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி டெட் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய மேக்ஸ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன் பாருங்கள். 1 / 1 × 3 + 1 / 3 × 5 + 1 / 5 × 7 + etc. 1 / 23 × 25. பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 1 இருக்குன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குன்னா 5 இருக்குது, இங்கே 5 இருக்குன்னா நெக்ஸ்ட்டு 7 இருக்குது, இங்கே 23 இருக்குன்னா நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 25 இருக்குது. ஸோ இதனோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இதனோட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1/2 இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, 1/1. ஸோ அதை எழுதுங்க, 1/1. அதே போல் இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்போ 1 / 25 இருக்குது. ஸோ இதை எழுதணும். இதனுடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் மைனஸ் லாஸ்ட்டு ஃப்ராக்ஷனுடைய டிஃப்ரென்சஸ், அதுக்கு முன்னாடி 1/2 வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/2 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 25 - 1 / 25. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 1/2 இன்ட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா 24 / 25ன்னு கிடச்சிது.
ஸோ இந்த 2ஐயும் இந்த 24ஐயும் அடிக்கலாம். 1 டைமு இங்கே 2 டைம்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஆன்சர் நமக்கு 12/25. ஸோ ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் 12/25 எங்கே இருக்கோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன்சர் கொடுக்கணும் சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.